Hello friends, welcome to City Car Trainers, professional personalized car training services in Chennai at Doorstep. Viewers, today we have a student in our academy. Madam own பண்ணிருக்கிற vehicle Kia Sonet IMT transmission vehicle. IMT பொறுத்த மட்டும் intelligent manual transmission, that is clutch இருக்காது, brake and accelerator இருக்கும். மற்றபடி gear வந்து நம்ம நார்மலா எப்படி நம்ம manual vehicle ஷிஃப்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்ண வேண்டியதுதான். அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம கொடுத்திருக்கிற டாஸ்க் மூவிங் ஆன் a main road for the first time. பிகினர்ஸ் மெயின் ரோட்ல டிரைவ் பண்ணும்போது அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் என்ன, மெத்தடாலஜி என்ன, அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பிரீஃபா பார்க்க போறோம். அவங்களுடைய வெஹிக்கிள்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க மெயின் ரோட்ல டிரைவ் பண்றாங்க. இந்த மாதிரி ரோட்ல டிரைவ் பண்ணும்போது அவங்களுக்கு நம்ம 16 பாயிண்ட்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய பாயிண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் லேன் ஃபார்மேஷன். இந்த ரோட்ல டிராவல் பண்ணும்போது லெஃப்ட் லேன், மிடில் லேன் ஒரு ரைட் லேன், அவங்களுக்கு எந்த லேன் கம்ஃபர்டபுளோ அந்த லேன் அவங்க டிராவல் பண்ணணும். டிஸ்டன்ஸ் அனலைசேஷன், நம்மளோட லேன்ல எதனா அப்டக்கல் இருக்கான்றதை அவங்க டிஸ்டன்ஸ்லேயே பார்த்துக்கணும். அப்படி எதனா நம்ம லேன்ல அப்டக்கல் இருந்தால் லேன் சேஞ்சிங், இப்போ லெஃப்ட் லேன்ல போயிட்டு இருக்காங்க, லேன் சேஞ்ச் பண்றோம் அப்படின்னா பொசிஷன் ஸ்பீட் மெயின்டெனன்ஸ், அவங்க என்ன ஸ்பீட்ல போறாங்களோ அதே ஸ்பீட்ல கிராஜுவலா மிடில் லேன்லயோ இல்லை ரைட் லேன்லயோ சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கணும். ஃப்ரீக்வெண்ட் மிரர் அப்சர்வேஷன், அப்படி நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் பார்க்கணும். மிரர் பார்க்கும்போது மிரரும் பார்க்கணும், ஃப்ரண்ட்லேயும் பார்க்கணும். நம்ம லேன் சேஞ்ச் பண்ணும்போது மிரர் மட்டுமே பார்த்துட்டு ஃப்ரண்ட்ல விட்டுறக்கூடாது. ஸோ ரைட்ல வரோம் அப்படின்னா ரைட் மிரர், ஃப்ரண்ட் ரைட் மிரர். லெஃப்ட்ல வரோம் அப்படின்னா லெஃப்ட் ஃப்ரண்ட் லெஃப்ட் மிரர். லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட், இப்போ இந்த லேன்ல போறாங்க, மெயின் ரோட் பொறுத்த மட்டும் ஸ்ட்ரெயிட்டா மட்டுமே இருக்காது ரோடு வந்து உங்களுக்கு கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் இருக்கும். நம்ம எந்த லேன்ல இருக்கோமோ அதே லேன்ல தான் நம்ம கர்வ்ஸ் அண்ட் பென்ஸ் பண்ணணும். அதுக்கு பேர் தான் லேன் ட்ராக் மேனேஜ்மெண்ட். சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், இப்போ இந்த சிக்னல்ல அவங்க ஸ்டாப் பண்ணும்போது முன்னாடி இருக்கிற வண்டியோடைய ஃபுல் பாடி ஃப்ரேம் அவங்களுக்கு விசிபிளா தெரியணும். இப்படி தெரியற இடத்துல தான் அவங்க ஸ்டாப் பண்ணணும். இதனால என்ன அட்வான்டேஜ்னா, முன்னாடி இருக்கிற வெஹிக்கிள் பின்னாடி வந்துட்டாலோ இல்ல நம்ம டக்குன்னு மூவ் பண்ற மாதிரி சிச்சுவேஷன் அமைஞ்சிட்டாலோ ஃப்ரண்ட்ல ஹிட் ஆகாது. ஸ்டீரிங் கண்ட்ரோல், ஸ்டீரிங் பொறுத்த மட்டும் போத் ஹேண்ட்ஸ்ல தான் ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்கேன். ஜென்டலா ஹோல்ட் பண்ணணும், ஹார்டா ரிஜிடா ஹோல்ட் பண்ணக்கூடாது. ஸ்மூத் பிரேக் அப்ளிகேஷன், எங்க அவங்க பிரேக் பிரஸ் பண்ணாலும் அவங்களோட பிரேக் அப்ளிகேஷன் ஸ்மூத்தா இருக்கணும், சடனா இருக்கக்கூடாது. ப்ரெடிக்டிங் த மூவ்மெண்ட் ஆஃப் அதர் வெஹிக்கிள், இப்போ இந்த லேன்ல மூவ் பண்ணிட்டு இருக்காங்க, இங்க மூவ் பண்ணும்போது நமக்கு லெஃப்ட்ல ஒரு வெஹிக்கிள் வராரு அப்படின்னா அவரோட மூவ்மெண்ட் நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு நம்ம லிட்டில் பிட் ஆஃப் ரைட்ல பக்கத்து லேன்ல சுவிட்ச் ஓவர் ஆயிக்கணும். எஸ் மேம், லேன் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஆக்சிலேட்டர் பர்ஃபெக்ட், கம்ப்ளீட் ரைட் லைன், வெரி குட். இப்போ அப்படி அவங்க ரைட் லைன் வரும்போது ரைட் இண்டிகேட்டர், ரைட் மிரர் பார்த்துட்டு கிராஜுவலா லேன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரண்ட்ல மூவ் பண்ற வெஹிக்கிள், சைட்ல மூவ் பண்ற வெஹிக்கிளோட மூவ்மெண்ட்டை நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிட்டே வரணும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். எஸ் ஆர் நோ தியரி, அப்படி நம்மளோட ஃப்ரேம்குள்ள யாரோ நம்ம லேன்குள்ள வர மாதிரி இருந்தா எஸ் நான் உங்களை அலோவ் பண்ணிடுறேன் லேன்குள்ள அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா அவங்களை விட்டுடணும். இல்ல நான் உங்களை அலோவ் பண்ண போறது இல்லை நம்ம டிசைட் பண்ணிட்டோம்னா ஹார்ன் பண்ணிட்டு மூவ் பண்ணணும். கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுங்க மேம், இங்க கொடுக்கலாம், இன்னும் கூட கொடுங்க, ஃபர்தர்மோ கொடுங்க, ப்ரெஸ் பண்ணுங்க ஆக்சிலேட்டரிங்க. எஸ், ஃபர்தர்மோ, பர்ஃபெக்ட், அப்படியே போங்க. சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டெனன்ஸ், ஃப்ரண்ட்ல மூவ் பண்ற வெஹிக்கிள்க்கும் நமக்கும் ஒரு பாதுகாப்பான இடைவெளி இருந்துட்டே இருக்கணும். கியர் இன்க்ரீசிங் அண்ட் ரிடக்ஷன், இப்போ இங்க ஃபுல்லா ஸ்டாப் பண்ண போறாங்க. ஸ்டாப் பண்ணும்போது நம்ம எந்த கியர்ல இருக்குமோ அதே கியர்ல தான் இருக்கணும். ஸ்டாப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஃபர்தரா மூவ் பண்ணும்போது நம்ம கியர் ரெடியூஸ் பண்ணிக்கணும். எஸ் மேம், இங்க ஃபர்ஸ்ட் கியர் போட்டுக்கோங்க, இங்க நியூட்ரல், ஃபுல் லெஃப்ட் அப், எஸ். ஸோ இதை நான் இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். கியர் இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுவோம். பட் செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா ஸ்பீடை முதல்ல ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன ஸ்பீடுக்கு ரெடியூஸ் பண்ணிருக்கோமோ அதுக்கு தகுந்தாப்புல கியர் ரெடியூஸ் பண்ணணும். ஸ்பீட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஸ்பேஸ் ஃபில்லிங், ஃப்ரண்ட்ல இப்போ இந்த வெஹிக்கிள் போறாருன்னா இந்த வெஹிக்கிள் நம்ம கேப் ஃபில் பண்ணியே மூவ் பண்ணணும். அப்பதான் பின்னாடி வரவங்க நம்மள ஹார்ன் பண்ண மாட்டாங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் ஃபார் அதர் வெஹிக்கிள், இப்போ நமக்கு சைட்ல இருக்கிற வெஹிக்கிள், ஃப்ரண்ட்ல இருக்கிற வெஹிக்கிள், ரியர்ல இருக்கிற வெஹிக்கிளுக்கு யாரானோ ஹார்ன் பண்ணாங்கன்னா அவங்க எதுக்காக ஹார்ன் பண்றாங்க, நம்ம என்ன இதுல அட்ஜஸ்ட் பண்ணணும்ன்றத பார்த்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எஸ் மேம், ஆக்சிலேஷன் கொடுங்க, மேக் இட் செகண்ட், வெரி குட், மேக் அ மூவ். ஃப்ரீக்வெண்ட் கியர் ஷிஃப்டிங், ஆக்சிலேஷன் கொடுங்க, பிரஸ் பண்ணுங்க ஆக்சிலேட்டர், ஃபர்தர் மோர் ஆஃப் ஆக்சிலேஷன் ஹியர். எஸ். சிக்னல்ஸ் அண்ட் சைன் போர்டு அப்சர்வேஷன், அவங்க நம்ம கொடுத்துருக்கிற டாஸ்க்கு கிண்டிலேருந்து நம்ம வந்து டுவர்ட்ஸ் தாம்பரம் வரைக்கும் மூவ் பண்ண போறோம். ஸோ எத்தனை சிக்னல் இருக்கு, எந்த சிக்னல்ல யூ டர்ன் இருக்கு, எங்க யூ டர்ன் கிடையாது, இது எல்லாமே வந்து அவங்க பெர்ஃபெக்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இந்த லேன்ல யூ டர்ன் இருக்கு, இந்த சிக்னல்ல யூ டர்ன் இருக்குன்னா அவங்க ரைட் லைன்ல இருந்து முன்னாடி மிடில் லைன்ல சுவிட்ச் ஓவர் ஆயிப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜா இருக்கும். ஸோ ரோட பத்தி நம்ம கரெக்டா தெரிஞ்சு வச்சா மட்டுமே தான் நம்மளால சிட்டி ரோட்ஸ்ல சர்வே பண்ண முடியும். சிக்னல்ல நம்ம கரெக்டா மூவ் பண்ணும்போது ஆரஞ்சு வந்துருச்சு, நம்ம ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி நம்ம ஆரஞ்சுல இருக்கோம் அப்படின்னா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும்.
ஸ்டாப் லைன் தாண்டினதுக்கு அப்புறம் தான் ஆரஞ்சு வந்ததுன்னா நம்ம மூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த 16 பாயிண்ட்ஸ் தான் அவங்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம். அண்ட் ப்ராக்டிக்கலாக ஆன் தி ரோடில் இந்த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்ளை பண்ணி ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க வித்தவுட் எனி கண்ட்ரோல்ஸ். அவங்கக்கிட்ட தான் எல்லா கண்ட்ரோலுமே இருக்குது. ஸோ நம்ம சொன்னதை பர்ஃபெக்டாக எந்த சுச்சுவேஷன்லையும் பேனிக் ஆகாமல் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் இனிஷியல் ஸ்டேஜ்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பீட் கம்மியாக இருக்கும். பட் அது தப்பு கிடையாது. பட் இந்த கான்செப்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னா எந்த ரோட்ஸாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக சர்வே பண்ண முடியும். Viewers, I hope you like this video. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒப்பீனியன் கிடைச்சிருக்கும். How we are training the clients and how the clients are getting trained from City Car Trainers. Always need your support. Kindly subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் டிரைவிங் கத்துக்கணும்னா City Car Trainers அப்ரோச் பண்ணுங்க. Thank you viewers.